நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை இளைஞர் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வசிக்கும் பேக்கரி தொழிலாளியின் 7 வயது மகள் நேற்று இரவு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார். சிறிது நேரத்தில் சிறுமி அழுது கொண்டே வந்த பொழுது சிறுமியின் உடைகளில் ரத்தக்கரை இருப்பதை கண்ட பெற்றோர் உடனடியாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை யாரோ பாலியல் தொந்தரவு செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்ததின் பேரில் குமாரபாளையம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்த பொழுது சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 10க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை தேடி வந்த நிலையில் சின்னப்பநாயக்கன் பாளையம் என்ற பகுதியில் ஒரு நபர் இருப்பதாகவும் அவரை பொதுமக்கள் பிடித்து வைத்திருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குமாரபாளையம் போலீசார் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அப்பொழுது குமாரபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி முற்றுகை போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தை மேற்கொண்டனர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து மறியலை கைவிட்ட பொதுமக்கள் தொடர்ந்து குமாரபாளையம் காவல் நிலையத்துக்கு முன்பாக முற்றுகையிட்ட வண்ணம் உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.